வீட்டு நம்ம நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எல்லா வாரமும் ஓடிடி தியேட்டர் ரிலீஸ் பார்த்துட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி இந்த வாரம் என்னென்ன படங்கள் தியேட்டர்லயும் ஓடிடிலயும் வர இருக்குன்னு பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிச்சிடவா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து வீராய் மக்கள். வீராய் மக்கள் அப்படின்றது வந்து ஒரு ப்ராப்பர். நீங்க என்ன ஆர்டர்ல இருந்து வரீங்க? எங்கேயாவது வீராய் மக்கள் இல்ல, அதாவது என்ன கொஞ்சம் எந்த ஆர்டர்ல தூக்கிட்டு வந்து வைக்கிறாரு. சரி பேசுவோம். டக்குனு கேட்கணுங்க, என்ன சொல்ல தெரியாது. ஓகே, வீராய் மக்கள் எதனால அப்படின்னா யாரு மாரிமுத்து அண்ட் வேளாராம் பாத்துட்டு இருந்தா, அதனால மறக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். சரியா? ஸோ அந்த 2 பேரும் நடிச்சிருக்கிற ஒரு படம். இதுல வந்து என்னன்னா ஒரு பிரதர்ஸ், ஒரு 3 பேர். அந்த 3 பேருக்குள்ள நடக்கிற கான்ஃப்ளிக்ட் வளர்ந்து வராங்க. அந்த 3 பசங்களுக்குள்ள அந்த 3 பேரோட பசங்க இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன நட்பு, காதல், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த 3 பிரதர்ஸ்குள்ள நடக்கிற கான்ஃப்ளிக்ட் எப்படி பெருசாகுது, அவங்க மாயாண்டி குடும்பத்தாரோட இன்னொரு வெர்ஷன். எஸ், அதுக்காக தான் நான் அதை ஃபர்ஸ்ட் சொன்னேன். ஓகே, ஸோ அதனால இந்த மாயாண்டி குடும்பத்தோட ஒரு மாடர்ன் மாயாண்டி குடும்பத்தாராக தான் இந்த வீராய் மக்கள் இருக்குது. ஸோ இது வந்து இந்த வாரம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. மெயினா இந்த வாரம் ரிலீஸ் ஆகுதுன்னா அது நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்தோட அந்தகன் தான். ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு பிரசாந்தோட படமாவும் ரொம்ப வருஷம் கழிச்சு வருது. அந்தகனுமே வந்து ஒரு 5-6 இயர்ஸா ரொம்ப வருஷமா அந்த ப்ரொடக்ஷன்லயே இருந்தது. ஸோ இந்த படம் ஒன்று பிரசாந்த், அடுத்து சிம்ரன். எல்லாருக்குமே சிம்ரனுடைய படங்கள் அப்படின்னாலே எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க. ஸோ அடுத்து தியாகராஜன் அவருடைய இயக்கத்திலேயே இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் சந்தோஷ் நாராயணன், ஆனா அவரே வந்து அந்த பாட்டு நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் நம்ம எப்படி பட டீமே வந்து அவர் பேரை போடல ஸ்டார்டிங்ல, நம்மளும் ஸோ அந்த மாதிரி விட்டுட்டோம்னா அந்தாதுன் அப்படிங்கிற ஒரு படத்தினுடைய ரீமேக்கை தான் அந்தகன் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படம் இவ்வளோ வருஷம் கழிச்சு தியேட்டர்ஸ்ல வர்றது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ட்ரெய்லர் வரும்போது ஒரு டீசெண்டான ஒரு ட்ரெய்லராக கொடுத்துருந்தாங்க. ஸோ படமும் இவ்வளோ வருஷம் கழிச்சு இது என்னதான் ரீமேக் படமா இருந்தாலும் அது இங்க இருக்க தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்களா இல்லையாங்கிறத வந்து பார்க்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய ஹிந்தி படங்கள் வந்து தமிழ்ல வந்திருக்குது. அதுவும் ப்ராப்பர் சில இது வந்து கொஞ்சம் இல்லை எதிர்பார்ப்பை எக்ஸீட் பண்ண மாதிரியான நண்பன் மாதிரியான படங்கள்லாம் இதில் எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸீட் பண்ணியிருக்குது. சில படங்கள் இல்லை அதெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸீட் பண்ணியிருக்கேன் நான் சொன்னேன். ஓகே, ஸோ சில படங்கள் வந்து கொஞ்சம் டிசப்பாயின்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வகையில் இது எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். அண்ட் அதுக்கு அடுத்து நான் சொல்கிறது வந்து P2 வந்து ஒரு பேய் படம். ஸோ ஆஃப்கோர்ஸ் அரண்மனை மாதிரியான ஒரு காமெடி பேய் படங்கள் வந்து வருஷம் ஏதோ ஒரு படம் வரும்போது இது வந்து கொஞ்சம் சீரியஸான ஒரு பேய் படமாக தான் தெரியுது. சீரியஸான பேய் படம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஆக்சுவலா ப்ராப்பரா ஒரு சீரியஸான பேய் படம் அப்படின்னா எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது வந்து அருந்ததி தான் ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் வந்து அருந்ததி பேய் படத்துல தான் நீங்க பேய் படம் தானே. ஓகே, அவள் அப்படின்னு சொல்லி சித்தார்த்தோட ஒரு சித்தார்த் அன்றி, அது வந்து ஒரு ப்ராப்பர் ஹாரர் த்ரில்லர். டக்குன்னு என்னன்னா இந்த அதான் இப்போ ஒரு பல காமெடி பேய் படங்களுக்கு நடுவில் எப்போவாச்சும் 1-2 இந்த மாதிரி சீரியஸ் பேய் படங்கள் அப்பப்போ வரும். ஸோ அந்த மாதிரி இப்போ P2வும் அந்த மாதிரி ஒரு பேய் படமா வரப்போகுது. இதுக்கு தேவா மியூசிக் பண்ணியிருக்காரு. அது ஒன்று மறந்துட்டு பார்த்தீங்கன்னா தேவா வந்து இதுக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஏன்னா தேவாவோட மிகப்பெரிய ஃபேன்ஸ் ஆகிது அப்படின்னு நான் மறந்தேன். சார் பாவம் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இதில் வந்து தேவா வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு இந்த இதுக்கு. என்ன சொல்றது, ஒரு குட்டி கேப்பாக இருக்கட்டும், குட்டி கேப் கொஞ்சம் பெரிய கேப்பாக ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் மறுபடியும் தேவா மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்காகவே இந்த படத்து மேலே எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஓகே, தேவா மியூசிக்காக படம் மேல எதிர்பார்ப்பா இல்ல ஹாரர் ஃபிலிம் அப்படிங்கறதுனால? ஹாரர் ஃபிலிம்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. பட் தேவா மியூசிக் வந்து டோட்டலா தேவா மியூசிக்ன்றது நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம். இல்ல நான் ட்ரெய்லர்ல பார்த்தேன் பட் மறந்துட்டேன். அடுத்ததா மின்மினி. இந்த படமும் வந்து ஒரு 8 வருஷமா எடுத்த ஒரு படம். இது 8 வருஷமான்றது வந்து இந்த ப்ரொடக்ஷனால சிக்கல் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. பட் ஆனா இது வந்து அந்த சைல்ட் ஆர்டிஸ்டா நடிச்சவங்களே வளர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அட்டெம்ப்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து டைரக்டர் ஹலிதா ஷமீம் எடுத்திருக்காங்க. சிலுக்கருப்பட்டி இந்த படங்கள்ல எடுத்த டைரக்டர் தான். ஸோ அவங்களோட படங்கள் அப்படின்னாலே ஒரு ஃபீல் குட் மூவியா இருக்கும். ஸோ பார்க்கறதுக்கே ஸ்டார்டிங் டு எண்ட் அந்த படம் முடியும் போது ஒரு நல்ல ஒரு நம்மள ஒரு நல்ல ஸ்மைலோட வெளில வருவோம் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு படமா இருக்கும். ஸோ இந்த மின்மினி எப்படி இருக்கு, ஏன்னா ஒரு 8 வருஷம் வெயிட் பண்ணி எடுத்திருக்க ஒரு படம் அப்படின்னாலே அவங்களே வந்து டெலிபரேட்டா இதை நம்ம இப்படிதான் எடுக்க போறோம், வேற ஆர்டிஸ்ட் நினைச்சிருந்தா வேற யாராவது ஆர்டிஸ்ட் சைல்ட் ஆர்டிஸ்ட் வேறையாவும் வளர்ந்தவங்க யாரையாவது போட்டு எடுத்துக்கலாம். பட் ஆனா இவங்களே தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. ஸோ இந்த அட்டெம்ப்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறது பார்க்கணும். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் இவங்களோட ஃபர்ஸ்ட் படமே இதுதான். அதுக்கு இடையிலே நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ஒவ்வொரு இன்டர்வியூக்கும் வரும்போது சொல்லுவாங்க என்னது என்னோட ஃபர்ஸ்ட் படத்தை பற்றி அப்டேட் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க எல்லா இன்டர்வியூஸ்லையும். ஸோ இப்போ அந்த படம் இப்போ வரப்போகுது எப்படி இருக்க போகுதுன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம்.
ஸோ இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற கடைசி இன்னொரு படம் வந்து அது இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அந்த அப்டேட். ஸோ அதனால் கடைசி வந்து சொல்கிறோம், எந்த ஒரு ஆர்டரில் என்ன திடீர்னு லாஸ்ட் கொண்டு வரீங்கன்னு சொல்லலாம் அப்படிலாம் கிடையாது. அந்த எந்த ஒரு அஜெண்டாவும் இல்லாமல் தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து கவுண்டம்பாளையம் வர இருக்குது இந்த வாரம். ஸோ இது வந்து முன்னாடியே ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு படம், அது கடைசியில் வந்து அது தள்ளி போயிடுச்சு. அதுக்கு வந்து இதில் பின்னாடி ஒரு சதி திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய குற்றச்சாட்டுலாம் வச்சுருந்தாங்க படக்குழுலேருந்து. இப்போ அதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பு. படத்தோட பிரஸ் மீட்ல டைரக்டர் பிரவீன் காந்தி பேசினது தான் ஒரு வாரம் பெரிய அளவுக்கு சர்ச்சையாவே மாறிது. படங்கள்ல ஜாதி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுண்டம்பாளையம் பிரஸ் மீட்ல வச்சு அவர் பேசிட்டு இருந்தாரு. ஸோ எஸ், இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா தொடர்ந்து ரிலீஸ் வந்து அவங்களுக்கு எதனால தள்ளி போச்சுன்னு தெரியல, தொடர்ந்து தள்ளி போகுது, பின்னாடி சதி இருக்கு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி இப்போ ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எஸ், இது அப்படின்னு அந்த படத்தை ஏற்கனவே நடிச்சிருக்கக்கூடிய ரஞ்சித் அவரே வந்து ஃபேஸ்புக்ல பதிவு போட்டிருந்தாரு. ஸோ எஸ், இது மேலே இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க கூட டெஃபினட்டாக அதை போய் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஓடிடி மூவிஸ் அப்படின்னு வந்தோடனே ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போகிறது 7G அப்படின்னா 7G ரெயின்போ காலனியா இருக்கும், அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்க. அந்த படம் போய் பார்த்தேன். பாத்தீங்களா? இல்ல 7G ரெயின்போ காலனியா இருக்கும்னு நினைச்சுதான் நான் போய் கூகுள்ல சர்ச் பண்ணேன். பட் ஆனா 7G ரெயின்போ காலனி ஆக்சுவலா அந்த ரெண்டுக்குமே, இந்த ரெண்டு படங்களுக்கும் ரெண்டு சம்பந்தம் தான். ஒன்னு டைட்டில்ல இருந்த அந்த 7G, இன்னொன்னு சோனியா அகர்வால். இதுவும் என்னன்னா ஒரு சீரியஸான ஒரு பேய் படம் தான் ஆக்சுவலா. பட் எதிர்பார்த்த அளவுக்கான வரவேற்பு வந்து தியேட்டரில் கிடைக்கல. டெஃபினட்டாக என்ன சொல்கிறது, 7G ரெயின்போ காலனி வந்து எந்த மாதிரியான ஒரு ஐகானிக்கான ஒரு மூவி அப்படின்றது தெரியும். பட் அது ஏற்படுத்தின ஒரு இம்பேக்டை ஏற்படுத்த தவிர்த்து, பட் ஸ்டில் ஒரு டெஃபினட்டாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒன் டைம் வாட்ச் ஆகிக்கலாம். 7G ரெயின்போ காலனி இல்லை, இது வெறும் 7G தானே. எஸ், ஸோ அதில் ஒரு பாதி அளவு இது இருக்கும். அண்ட் டெஃபினட்டாக ஒரு ஹாரர் ஸ்டோரி, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நைட் டைம் ஏதாச்சும் ஒரு பயமாக என்ன சொல்கிறது, ஒரு ஹாரர் படம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா யூ கேன் லாக் ஆன் டு ஆஹா OTT பிளாட்ஃபார்ம் அண்ட் வாட்ச் 7G. என்ன சொன்னேன், ஆரம்பிச்சீங்க. ஆமா, நைட் டைம் பயமா இருந்தா அதை பார்த்துட்டு போங்க, அவ்வளவுதான். ஜாலியா இருக்கிறது தானே. நைட் டைம் எல்லாரும் பார்க்க மாட்டீங்க. நைட் டைம்ல பேய் படம் பார்க்க தோணுச்சுன்னா பாருங்கன்னு சொல்ல. ஓகே, நைட் பயமா இருந்தா யார் பேய் நைட் பயப்படம் பேய் படம் பார்ப்பாங்க. ஓகே ஓகே கூல். ஸோ ஒரு நல்ல ஒரு பேய் படம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா என்னென்னா, யூஸ்வலாக என்னென்னா ஹாஸ்டலில் இருக்கும்போது பேய் படம் உட்காந்து பார்க்குறதுன்றது ஒரு ஜாலியான ஒரு விஷயம். அது எந்த மாதிரியான பேய் படமாக இருந்தாலும் சரி. ஸோ நைட் டைம் உங்களுக்கு ஏதாச்சும் மொத்தமாக உட்காந்து ஒரு பேய் படம் பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் ஆஹா OTT பிளாட்ஃபார்ம் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 7G மூவியை பார்க்கலாம். சோனியா அகர்வால் கூட அந்த படத்துக்கு இவ்வளோ மார்க்கெட்டிங் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் அவ்வளோ மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க. ஸ்டில் நம்ம தானே கொண்டு போகணும் நல்ல படங்களை. ஓகே, அப்போ நீங்கள் பார்த்துட்டீங்களா? பார்க்கல, நானும் பார்க்கணும். பாருங்க, பார்க்காமலே அவர் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. சரி, அடுத்ததா வந்து இந்தியன் 2 நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆகுது. இதுதான் மரண வெயிட்டிங் ஆக்சுவலா. நான் எல்லாரும் வந்து தியேட்டர்ல வரும்போது தாத்தா கதற விட போறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ அடுத்து ஓடிடிலையும் வந்து ஒரு கதற விட போறாரு அப்படிங்கிறது தான் உண்மை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தியேட்டர்ல இந்தியன் 2 அப்படின்னும் போதே 28 இயர்ஸ்க்கு அப்புறம் வருது அப்படின்னப்போ ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. பட் ஆனால் அந்த படத்தோடைய எடுக்கிற டைம்னு பார்த்தோன்னா ஒரு 6 இயர்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு இருந்தாங்க. அதில் நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்ல ஆக்சிடென்ட் நடந்தது, செகண்ட் யூனிட் தேர்ட் யூனிட் வச்சு எடுத்தது, இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இருந்தது. ஸோ அப்பவே வந்து அந்த படம் மேல எதிர்பார்ப்பு குறைஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். தியேட்டர்ல வந்ததுக்கு அப்புறமும் இன்னும் பெரிய விமர்சனம் தான் அதிகமா அவங்களுக்கு வந்திருந்தது. ஸோ அது இப்போ ஓடிடில வருது. ஓடிடில எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் சொல்ல முடியாது, நம்ம ஓடிடி ஆடியன்ஸை நம்ப முடியாது. தியேட்டர்ல வந்து அவ்வளோ விமர்சனம் செஞ்சிருப்பாங்க, ஆனா ஓடிடில வந்த பிறகு தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அது நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். கடைசி விவசாயி மாதிரி ஆகுதா இல்லை டான் மாதிரி ஆகுதா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். தெரியாமல் சொல்லிட்டணும், பரவாயில்ல. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அடுத்த அதர் லாங்குவேஜ் படம். இதை நான் ஹாலிவுட் மூவின்னு சொல்கிறேன், ஒன் ஃபாஸ்ட் மூவ். ஸோ ஒன் ஃபாஸ்ட் மூவ் அப்படின்றது வந்து யூஸ்வலாக ஸ்போர்ட் மூவி அப்படின்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்போர்ட்ஸ், ஏன்னா எந்த ஒரு ஸ்போர்ட் மூவினாலும் அது வந்து மொக்கையாக சான்சஸே கிடையாது உங்களுக்கு. ஏன்னா அது வந்து டெஃபினட்டாக ஒரு அண்டர் டாக் ஸ்டோரியாக இருக்கும். டெஃபினட்டாக அது ஸ்போர்ட்ஸ் ட்ராமா சுற்றி நடக்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வந்து ஒரு பைக் ரேசிங்கை பற்றிய ஒரு கதை. ஒரு ஆர்மி ஆஃபீஸர் வந்து பைக் ரேசிங் மூலமாக அந்த ஆர்மியிலேருந்து அவர் வெளியே அனுப்பப்படுறாரு. நீங்கள் வந்து அவங்க ஒழுங்காக டிசிப்ளினாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து ப்ரோ ரேசிங் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து ஒரு ரிட்டையர்டான ஒரு பைக் ரேசர். ஸோ அவங்க அப்பாட்ட போய் கேட்குறாரு, இது மாதிரி இல்லை, எனக்கு கோச் பண்ணுங்க, நான் ஒரு ப்ரோ ரேசராக நானுமே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாரு, அவர் ரேசர் ஆனாரா இல்லையா, ஸ்போர்ட்ஸ் ட்ராமாக்கு அப்புறம் ஆனாரா இல்லையான்ற ஒரு கேள்வியாக இருக்காது, கண்டிப்பாக ஆயிடுவார். பட் ஸ்டில் ஸோ அப்படி ஆனாரா இல்லையா, அதுக்கு இடையில அவர் லைஃப்ல நடக்கிற சில ட்ராமாஸ் கதையை எப்படி சொல்லிட்டீங்க எப்படிங்க போய் பார்ப்பாங்க. இல்ல ஒரு சின்ன ஒரு சினாப்சிஸ் தான் கொடுத்துருங்க. இதெல்லாம் சொல்லிட்டீங்களே அவரு. இல்ல பிளாட் ஆஃப் த மூவி உங்களுக்கு IMDbல இருக்கும்.
ஓகே. ஸோ அந்த மாதிரியான மூவி, அந்த மாதிரியான ஒரு அண்டர்டாக் ஸ்டோரி. ஸோ பாதி ஸ்டோரி தான் நான் சொல்லியிருக்கேன். மீதி ஸ்டோரி எப்படி இருக்க போகுது? ஏன்னா இதுக்கு அப்புறம் தான் ஸ்டோரி ஆரம்பிக்குது. ஸோ நான் வந்து சொன்னது வந்து ஒரு ஆனா ஃபர்ஸ்ட் கடைசியில அவர் வந்து வருவாரா இல்லையான்றத நான் சொல்ல மாட்டேன். நீங்க பாருங்க. அத அங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இது வந்து Amazon Primeல இருக்குது. அதில் நீங்க ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். அப்படியே டர்போவே சொல்லிட்டீங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு மூவி, இதுவும் அதர் லாங்குவேஜ் படம். இது மலையாளம். மண்மூட்டியோட டர்போ. டர்போ வந்து ஒரு ஜாலியான ஒரு படம். யூஸ்வலாக என்னன்னா ஒரு ஸோ கடைசி ஓடிடி மூவி வந்து டர்போ. மம்முட்டி நடித்த மூவி. மம்முட்டி என்னன்னு தெரியல, வாரம் ஒரு படம் ரிலீஸ் பண்ணிருக்காரு அவரு. நம்ம இந்த ஊர் ஜிவி பிரகாஷ் மாதிரி மாறிட்டாரு போல வரும். குயிக்காக போயிட்டே இருக்காரு. சரி, செம்ம ரன்ல இருக்காரு. இது டர்போ வந்து ஒரு அட்வென்ச்சரஸ் ஆக்ஷன் மூவி மாதிரி. அவர் ஜீப் டிரைவர் அவரு. பட் என்ன சொல்றது, போர் அடிச்சனா போய் சண்டை போட்டு வர்ற மாதிரியான ஒரு ஆள். ஸோ அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனை வருது. அங்கே போயிட்டு இவர் எந்த மாதிரியான சண்டை பண்ணி எப்படி அவங்கள காப்பாத்துறாரா இல்லையா அப்படின்றது தான் அந்த டர்போ. போய் சிக்கல்ல மாட்டி ஆமா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த பிளாட்டை பற்றி சொன்னா நீங்க கலாய்க்கிறீங்க. ஸோ அதனால இந்த பிளாட்டோட பிடிச்சிக்கிறேன். ஸோ இந்த டர்போ வந்து எதில் ரிலீஸ் ஆகுதுன்னா சோனி லிவ்ல ரிலீஸ் ஆகுது. ஸோ எஸ், 5 படங்கள் தியேட்டர்லையும் 4 படங்கள் ஓடிடிலையும் வந்திருக்குது. இதுல எந்த படத்துக்கு நீங்க பார்க்க போறீங்க பாக்கிறதுக்கு ஆவலா இருக்கீங்கன்றத அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நீங்க பார்க்க போறீங்க. நான் வந்து அந்தகன் தான். அந்தகன். நீங்க வந்து P2 ன்னு சொல்லுவீங்க. நான் P2 சொல்லணும்னு ஆசை. பட் எனக்கு வந்து மின்மினி பார்க்கணும்னு ஒரு ஆசை. அண்ட் அதை விட பயங்கர ஆர்வமா நான் தியேட்டர்ல போய் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்தியன் 2 ஓடிடில பார்க்கணும் அப்படின்றது. அப்ப நீங்க தியேட்டர்ல பார்க்கல? இந்தியன் டிக்கெட் கிடைக்கல எனக்கு, ரொம்ப கூட்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால எனக்கு எப்படியோ கஷ்டப்படி டிக்கெட் கிடைக்கலன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களாங்க? நம்புங்க, அதான் உண்மை. ஓகே. ஸோ இந்தியன் 2 வந்து ஓடிடில பார்க்கணும்னு ஆசை இருக்கு. அண்ட் மின்மினி வந்து நான் ரொம்ப விருப்பப்படுற ஒரு ரொம்ப ஹலிதா ஷமீம்காக பார்க்கணும் அப்படின்றது. அண்ட் அந்தகன் ஆஃப்கோர்ஸ் மேண்டேட்ரி. அந்தகனுக்கு டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் மின்மினி பார்த்ததுக்கப்புறம் அந்தகன் போகலாம் அப்படின்றதான் என்னோட பிளான். ஸோ உங்களோட பிளான் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.